விழிப்போட இருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை செவிகளுக்கு அல்ல, அதை கடந்து இருதயத்துக்கு நிச்சயமாகவே சொல்லும். அல்லேலூயா. 2026 ஆண்டுல இந்த வசனத்தை பைபிள்ல வாசிக்கலாமா? எடுங்க. ஆகாய் 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திடன்கொள். சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேங்கள். கவனிய, சூப்பரா அந்த வசனத்துல எத்தனை திடன் கொள்ளுங்கள் இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. படிச்சீங்களே? பைபிள்ல படிங்க. எத்தனை முறை திடன்கொள் சொல்றாரு? எப்படி சொல்றாரு? நீ திடன்கொள், நீ திடன்கொள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நீங்கள் திடன் கொள்ளுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருல, என்ன மாதிரி முதல்ல செருபாபேலுக்கு என்ன செய்யறாரு சொல்றாரு, 2வது ஜோஷுவாவுக்கு சொல்றாரு, 3வது தேசத்தினுடைய எல்லா ஜனங்களுக்கும் சொல்றாரு. முதல்ல கவர்மெண்ட், 2வது சர்ச்சஸ், ஆசாரியன், ஜோஷுவான்றது ஆசாரியன், 3வது தேசத்தினுடைய குடிகள், தேசத்தினுடைய ஜனங்கள். இந்த 3 நிலைகள்ல ஆங்கிலத்துல அதுக்கு என்ன போட்டுக்கு? திடன்கொள்ளுக்கு பி ஸ்ட்ராங். நல்லா சொல்லுங்க, என்ன அர்த்தம்? தமிழ்ல நல்லா சொல்லுங்க, யாராவது ஈஸியா சொல்லுங்க. பலன்கொள், உறுதியாயிரு, தைரியமாரு, கம்பீரமாரு, விட்டுடாத. ஒண்ணு சொல்லுவாங்கல்ல சில சமயத்துல, இந்த பிரசவ டைம்ல வந்து அந்த தாய்க்கு சொல்லுவாங்க, பயப்படாத பயப்படாத, இப்போது பிறக்குதோ ஆண் குழந்தை தான். இப்படி பைபிள்ல ஒருத்தவங்களுக்கு சொன்னாங்க தெரியுமா? அவ உயிர் போற வழியில துடிச்சிட்டு இருக்கிறா, உயிரும் ஒரே நேரத்துல வெளில வரான்றது, உள்ள இருக்கிறவனும் வெளில வரான்றான். யாருக்கு தெரியுமா? பைபிள்ல ஒரே நேரத்துல உயிரும் வெளில வந்துச்சு, உள்ள இருந்தவனும் வெளியில வந்தான். யாருமா அது? பைபிள் படிச்சிருக்கிறீங்களா? கரெக்டா சொல்ற. பென்யமீன். தாய் சாகும்போது பெனோனி என்று பெயர் வைக்கிறா. தகப்பன் பென்யமீன். அந்த மறிக்கிற தருவாயில், உயிர் போகிற தருவாயில பயப்படாத பயப்படாத அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வருஷம் பாபிலோன் தேசத்துல அடிமையாக இருக்கிறாங்க. பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் அடிமையா இருக்கிறப்ப இடிக்கப்பட்ட ஆலயத்தை எடுப்பித்து கட்டுவதற்காக நெகேமியா, எஸ்ரா, செருபாபேல் இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? போய் உங்க தலைமையில கட்டுறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய சன்பல்லாத்து தொபியா என்றதான ஒரு குரூப் இருக்கு. இப்ப நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா விஹெச்பி, RSS, பஜ்ரங் தள், பிஜேபி இப்படிலாம் சொல்றோம்ல. இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு குரூப் அவனுங்க சொல்றானுங்க, கட்டுங்க. அல்ல, ஏன்பா இப்படி கட்டுறீங்க? நாளைக்கு நாங்க ஒரு நரி கூட்டம் மாதிரி வருவோம், ஒண்ணு மேல ஒண்ணு இல்லாதபடி நாங்க என்ன செஞ்சிருவோம்? இடிச்சுட்டு போயிடுவோம். ஏற்கனவே நாங்க எங்க இடிச்சிருக்கிறோம்? அங்க இடிச்சிருக்கிறோம். இன்னொரு இடத்துல இடிக்கிறதுக்கு பிரயாசப்படுறோம். நீங்க புதுசா ஒண்ணு கட்டணும்னு நினைக்கிறீங்க, கட்டுனா கட்டுங்க. ஆனா ஒரு செகண்ட் நாங்க என்ன செஞ்சுட்டு போயிடுவோம்? இடிச்சுட்டு போயிடுவோம். இதெல்லாம் கேட்கும்போது அடுத்த கல்லை எடுத்து வைக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன வரமாட்டேங்குது? கை வரல. ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? ஏன் இவ்வளவு பிரயாசப்படணும்? இது நடக்குமோ நடக்காதோ? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒண்ணு சொல்றேனே,
தொடங்கின காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய விடாதபடிக்கு தடை செய்கிற சதிகள் சூழ்ச்சிகள் 2026 வருமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், வேலையை நடத்துங்கள், வேலையை நடத்த. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. 4வது வசனம், கடைசி பகுதி வாசிங்க. வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேலையை நடத்துங்க, நிறுத்துறாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க. நான் சொல்றேன், திடன் கொள்ளுங்கள். இது வெறும் வார்த்தை அல்ல, நானே உங்களோட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பலன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க. எதை பற்றி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. இது ரொம்ப சிம்பிள் வார்த்தை மாதிரிதான் நீங்க தெரியும். ஆனா போராட்டங்களுடைய சூழ்நிலைகள்ல நம்ம கடந்து போகும்போது தேவன் நம்முடைய இதயத்துக்கு அருகில வந்து, பயப்படாத, நான் இருக்கேன், நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லும் போது அந்த பாதிப்புக்குரிய சூழ்நிலையில போறவங்களுக்கு தான் தெரியும். மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கிறவங்களுக்கு அந்த பொல்லாப்பு நேரத்துல ஆண்டவர் நான் இருக்கிறேன், கோலும் தடி உன்னை தேட்டணும் சொல்லும் போது அந்த பயம் விலகி தைரியமா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு என்னன்னா, என் ஆவியானவரும், இந்த வசனத்தை வாசிச்சு பாருல, என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் பயப்படாதேங்கள். நீங்க யோசிச்சு பாருல, 3 முறை சொல்றாரு திடன்கொள், திடன்கொள், திடன்கொள். எப்பயுமே ஒரு காரியத்தை 2 முறை சொன்னாலே எந்த ஒரு காரியமும் 2-3 காரியங்களால என்ன செய்யும், உறுதிப்படுத்தப்படும். ஆனா ஆண்டவர் ஒரு முறை சொன்னாலே சொன்னதுதான், ஒரு முறை சொன்னாலே சொன்னதுதான். வானம் பூமி இதுக்கெல்லாம் போட்டுக்கிற அஸ்திபாரத்தை விட தேவன் சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அஸ்திபாரம் உண்டு. அவர் சொல்றாரு, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் என் வார்த்தையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன். ஆமா, அதை விட ஒரு கனமான ஒண்ணும் இல்லை. ஆனா நான் சொல்றேன்னு சொல்லி ஒரு முறை சொன்ன போதும் இல்ல, எத்தனை முறை சொல்றார், திடன் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டுல கூட ஆண்டவர் 2 முறை சொல்லுவார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுங்க. இந்த இடத்துல எத்தனை முறை சொல்றாரு? அப்ப 2026 எதையாவது யோசிக்கலாமா? ஆமா, ஒவ்வொரு வருஷம் இப்படிதான், அப்படியே வந்து அப்படியே என்ன செய்யுது போகுது. ஆனா 2025 ஏதோ ஒரு விதத்துல உங்ககிட்ட வந்து விடை பெற்றுக்கலாம். ஆனா தேவன் அனுப்பி வைக்கிற அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் உங்ககிட்ட வந்து விடை சொல்லாது. நீங்க டாட்டா சொல்லிட்டு போனாலும் நான் உன்னை விடுவதில்லை என்று ரூத்த போல அது என்ன செய்யும், பின்னால உங்களை பற்றி கொண்டு வரும். இன்றைக்கு இந்த காரியம் உங்க மேல வந்து பலிக்கிற வரைக்கும் நீ காத்துரு. ஆண்டோடைய வார்த்தை உன் மேல வந்து நிச்சயம் என்ன செய்யும், பலிக்க போகுது. அல்லேலூயா. திடன் கொள்ளுங்க. எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு? 3 முறை சொன்ன பிற்பாடு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. உலகத்திலே தலாக் தலாக் தலாக்னு 3 முறை சொன்ன எல்லாமே என்னது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 3 முறை சொல்லிட்டா அதுக்கப்புறம் நீங்க எதையுமே என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுவது செவிகளுக்கு அல்ல, உடைய இருதயத்துக்கு என்ன செய்யணும், போகணும். அதை உள்ள நீங்க அனுப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. இதையும் தாண்டி 4வது முறை சொல்றாரு, ஆவியானவரும் நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். இது வரைக்கும் நீங்க அப்படி அந்த வசனத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. 20வது அதிகாரம் யோவான் 19வது வசனத்தை வாசிங்க. ஒருவர் 26வது வசனத்தை வாசிங்க. எல்லாருமே சேர்ந்து கூட வாசிக்கலாம், பைபிள் வச்சிருக்கு. அன்றைய தினம் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் உங்களுக்கு சமாதானம் என்ற. இப்ப 26வது வசனம் வாசிங்க. இப்ப என்ன கவனிங்க, பயந்து இருக்கிறவர்களுக்கு பார்த்து திடன் கொள்ளுங்கள் சொன்ன என்ன வார்த்தை தான், அதேதான் உங்களுக்கு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, சமாதானமா இருங்க, இன்னும்
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன். உங்களுக்கு பிரச்சனை என்ன? நான் மறிச்சிட்டேன், என்ன கல்லறையில் வச்சுட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைச்சீங்க. அதானே உங்க பயம். இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? நான் வந்துட்டேன். நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. உங்களுக்கு சமாதானம் சொன்னாரா? சொல்லுங்க. சொன்னாரு. இந்த வார்த்தை பலிச்சுதா சிஸ்டர்களுக்கு? உங்களை பார்த்து கேட்கிறேன். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வந்து ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி சொன்னாரு. இந்த வார்த்தை சீசருடைய காரியத்துல பழிச்சுதா? வாசிச்சு பாருங்க 26வது வசனத்தை. மறுபடியும் 8 நாளைக்கு பிற்பாடு வராரு. கதவு என்ன செஞ்சிருக்கு? என்ன கொடுமைங்க, என்ன கொடுமை யோசிச்சு பாருல. எதுக்கு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள நான் வந்து சொன்னேன்? நான் ரகசியமா சொல்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில வெளியரங்கமாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. நீ அந்தரங்கத்துல நீ ஜெபிக்கிற உன்னுடைய ஜெபம் வெளியரங்கமான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. ஆண்டவருடைய மனதோடு பேசக்கூடியது உடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதனாலதான் நீ பயந்து வீட்டை பூட்டி கொண்டு எங்க உட்கார்ந்துருக்கிற? உள்ள உட்கார்ந்துருக்கிற. நம் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வந்து யாருக்கும் தெரியாம உன்கிட்ட சொல்றேன், உனக்கு சமாதானம், நீ பயப்படாத, தைரியமாறு, நான் இருக்கேன்னு சொல்றேன். இதையும் தாண்டி எங்க உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டு 8 செகண்ட் தாமதிக்கலாமா? சொல்லுங்க. ஹலோ, இப்ப நான் சொல்றேன், இந்த வசனத்தை படிச்சுட்டு இந்த 2026க்கு என் தேவன் எனக்கு தந்ததான வார்த்தைகள், இது வெறும் வார்த்தைகள் அல்ல, ஜீவனும் ஆவியாயும் இருக்கிறது. எனக்கு இது ஜீவன் ஆவி, இது எனக்கு வாழ்வாதாரம், இது எனக்கு மகிழ்ச்சி, இது எனக்கு சந்தோஷம், இது என்னுடைய கண்களுக்கு பார்வை, இது என்னுடைய செவிகளுக்கு தேன், இது என்னுடைய இருதயத்துக்கு நம்பிக்கையின் வெளிச்சம். எப்படி நீங்க இந்த வசனத்தை யோசிக்கணும். கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது. ஆண்டவர் பேசிட்டாரு, பேசிட்டு போயிட்டாரு. இவங்க எங்க இருக்காங்க? எத்தனை நாள் இருக்கிறாங்க? நல்லா சொல்லுங்க. எதிர் சொல்லுங்க. 8 நாள் கழிச்சு சரி நம்மளும் என்ன பண்றாங்க பார்க்கலான்னு சொல்லி வந்தா நம்மளால எங்கதான் இருக்கிறானுங்க. இன்னும் வீடு பூட்டப்பட்டிருக்கிறது, இன்னும் வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க அந்த பகுதியில. உங்களுக்கு சமாதானம் என்றார். கவனிங்க, அந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? அவிசுவாசின்னு வாசிக்கணும். அவி விசுவாசின்னா அவிச்ச விசுவாசி, அவிக்காத விசுவாசி. ஆஃப் பாயில் ஃபுல் பாயில்ன்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்ல, அவிசுவாசி. இப்ப நீங்க கவனிக்கணும், இந்த இடத்துல ஆண்டவர் தோமா பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு தொடுதல் வேண்டும், உனக்கு ஒரு தொடுதல் வேண்டும். நீ என்ன பார்த்துட்ட, இன்னும் என்ன தொடல, என்ன பார்த்துட்ட, இப்ப நீ என்ன செய், தொடு. ஏன்னா தொட்ட பிற்பாடாது ஒரு மாற்றம் உனக்கு கிடைக்குதான்னு பார்த்தேன். இப்ப பார்த்துட்டாங்க, தொட்டுட்டாங்க, ஆனா இன்னும் சீஷர்கள் வெளியில போகல. என்ன கவனிங்க, இன்னும் சீஷர்கள் வெளியில, காரணம் பயம் போகல. பயம் போகல. பயம் எப்ப போச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 2:14 வசனம். நின்று யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருல. இந்த தைரியம், இந்த கம்பீரம், இந்த உரத்த சத்தம் எப்போ வந்துருச்சு? அப் டு 50 days கழிச்சு என்ன செய்யுது? வருது. அவர் வந்து பார்த்து சொல்லி எப்போ வருது இந்த தைரியம்? ஆண்டவர் சொன்னப்ப விட வரல,
பரிசுத்த ஆவியான 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல முழக்கம் உண்டாகி வீடு முழுவதையும், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. இவங்க பயத்தை போக்கணும்னா இவங்களை மட்டும் நிரப்பினா பத்தாவது, முதல்ல எதை நிரப்பணும்? அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் அளவில்லாம வந்து உங்களை நிரப்ப போறாரு. உங்களை மட்டும் இல்ல, நீங்க வாசம் பண்ணுகிற இடத்த, உங்க வீடு முழுவதையும் நிரப்ப போறாரு. அப்படி நிரப்புனாதான் பயமே உங்களுக்கு என்ன செய்யும். சில சமயத்துல பாத்தீங்கன்னா போதை தெளியறதுக்காக டீ குடிப்பாங்க, முடியலன்னா தண்ணி தூக்கி மேல ஒரு குடத்தை ஊத்துனா என்ன ஆயிடும்? தெளிஞ்சிடும். பாத்தீங்களா? இப்ப இவங்க பயம் தெளியணும்னா 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி பாருங்க. 2 தீமோத்தேயு 1:7. பயமுள்ள ஆவி இல்ல, பரிசுத்த ஆவியானோர் பலமுள்ள ஆவி. நல்ல கவனிங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. நல்ல கவனிங்க. தெளிந்த புத்தின்னா பயம் எங்க இருந்து வருது, பயத்துக்கு யார் காரணம்ன்றது புத்தி தெளிவா தெரியும். அப்ப பலம் பரிசுத்த ஆவியானதுல என்ன செய்யுது? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது நீங்க உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் என்ன செய்யப்படுறீங்க? தரிப்பிக்கப்படுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வராத வரைக்கும் என்னதான் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் அந்த வார்த்தை உங்களில் பலன் கொள்ளாது. அந்த வார்த்தை உங்களில் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள் எத்தனை வர சொன்னாலும் அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யாது? பலன் கொள்றது கஷ்டம். நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு விளங்க செய்து அவர் தம்முடைய பலத்தினால உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. இல்லைன்னா முன்னாடி பேசுறதை கேட்கும் போது நீங்க நல்லா சத்தமா என்ன செய்வீங்க? அல்லேலூயா சொல்லுவீங்க, வார்த்தைகள்லாம் நல்லா அப்படியே புரியுற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஒண்ணுமே புரியாது. இப்படிதான் ஒரு நைட் பிரேயர்ல நல்ல கூட்டம் கர்த்தருடைய வருகையை பற்றி பேசக்கூடிய ஒரு கர்த்தருடைய தாசனை கூப்பிட்டுக்கிறாங்க. கடைசி கால அந்த செய்தி, இது சீக்கிரமா ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லி எல்லாரும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதான அந்த காலகட்டம். உட்கார இடம் இல்ல. நல்ல பிரசித்தி பெற்ற பேச்சாளி. அவர் போற இடம்லாம் வருகையை பத்தி மட்டும் தான் பேசுவார். நல்ல வயசான பாட்டில இருந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. கால்கிட்ட உட்கார்றதுக்கு இடம் இல்லாம உட்காந்து இவர் எங்க நிக்கிறாரு? ரொம்ப நெருக்கடியான இடத்துல மைக்கு வயர் வேற இப்படி பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா கடைசியில அவர் கொண்டு வந்த குறிப்பு என்ன ஆயிடுச்சு? தொலைஞ்சிச்சு. பஸ்ல வரும்போது செய்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததான அந்த குறிப்பு என்ன ஆயிடுச்சு? மிஸ் ஆயிடுச்சு. இப்ப ஒரு பைபிள் காலேஜ்ல சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை நீங்க எங்கேயாவது இப்படி கூட்டத்துக்கு போகும்போது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற அந்த குறிப்புகள் மிஸ் ஆயிடுச்சுன்னா தலைப்பு மட்டும் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஞாபகத்துல இருக்கும். தலைப்பை நீங்க திரும்ப திரும்ப 2-3 முறை மாடுலேஷன் மாத்தி என்ன செய்யுங்க? வெவ்வேறு விதத்துல சொல்லுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 தானாவே உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்புறம் நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பொறுமையா என்ன செஞ்சிடலாம், கொண்டு போயிடலான்னு இருக்கு. டக்குன்னு இதோ சீக்கிரமா வருகிறான் தலைப்பு பார்த்தார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படி காலத்துக்கு உடனே அடுத்த 2வது முறை அப்படி வேற இந்த செயல பார்த்து இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். 3வது முறை இதோ நான் சீக்கிரமா வருன்றப்ப ஒயர் சிக்கி பாட்டி போல தொகுட்டின்னு என்ன செஞ்சுட்டாரு? விழுந்துட்டார். அது பாவம் வயசான பாட்டி. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இவருக்கு ரொம்ப அவமானம். அடாடாடா, நம்மளையும் நம்பி வால் போஸ்ட் நோட்டீஸ் எல்லாம் போட்டு நம்மள பேச கூப்பிட்டா கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே தட்டு மாதிரி எழுந்துச்சு. அதெல்லாம் அந்த பாட்டிக்கிட்ட, சாரி பாட்டி, என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க கேட்ட உடனே டக்குன்னு அந்த பாட்டி எழுந்துச்சு, மைக்கை கொடுங்கன்னு வாங்கி, ஐயா நான் தான் உங்ககிட்ட என்ன செய்யணும்? சாரி கேட்கணும். நான் முறை நீங்க சொன்னப்பயே இந்த பாவி சரிக்கு நான் கொஞ்சம் வழி விட்டுக்கலாம். 2வது முறை சொன்னப்பயாவது கேட்டுக்கலாம். ஆனா 3வது முறை சொல்றப்ப நான் கேட்காம இந்த மாதிரி எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், நீ எத்தனை பேரை வேணாலும் விழுந்து எழுந்தீங்க பாஸ்டர். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னதான் மாடுலேஷன் மாத்தி பேசுறாலும் இந்த பாட்டி கர்த்தருடைய வருகையை பத்தி இல்ல, இவர் தான் ஏதோ வரப்போறான்னு சொல்லி நினைச்சிட்டு என்ன செய்றாங்க?
அந்த மாதிரி நான் ஏதோ பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த வார்த்தைகளை கொண்டு போய் உங்களை திடன் கொள்ள செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்து போய் பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிறவர்களிடத்துல ஆண்டவர் போய் சொல்றாரு, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். அந்த திடன் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்க என்ன செய்யணும்? எழுந்திருச்சு வெளியில வரணும். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, இவங்களுக்கு இன்னும் ஆவியானவர் வராததுனால ஆண்டவரே சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு நீங்க வெளியில என்ன செய்யாதீங்க, வராதீங்க. 8 நாள் கழிச்சு வந்தவர் சொல்லிட்டாரு, இன்னும் உள்ளதானே இருக்கிற, உள்ளே ஏறு, உள்ளே ஏறு. ஆவியானவருடைய பலனால நீ தரிப்பிக்கப்படாத வரைக்கும் நீ வெளியில என்ன செய்யாத, வராத அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பேதுரு எங்க வந்துட்டாரு? பேதுரு வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்த உடனே இப்ப அவர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. எப்படி பேசுறாரு? பயந்தவன் பேசுற மாதிரியே பேசுறாரு, உரத்த சத்தமாய். யோசிச்சு பாருங்க, அந்த சத்தத்துக்கு பின்னால் சொல்றார், நீங்கள் கொலை செய்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நீங்கள் கொலை செய்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். என்ன தைரியம்! யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் எங்களை சிலுவையில அரைஞ்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து இருந்தவங்க எப்படி இருக்கிறாங்க? தைரியமா. இவங்க பேசுற பேச்சை கேட்டு அரசாங்கம் ஆடி போகுது. அன்றைக்கு பல்வேறு ராஜ்யங்கள்ல இருந்து வந்தவர்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள் இப்படியா என்று சொல்லி அன்றைக்கு அவங்க பேச்சை கேட்டு மனம் திரும்பினவங்க மாத்திரம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. எத்தனை பேர் தெரியுமா? சொல்லுங்க. 3000 பேர் என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 2026 ஏதோ ஒரு விதத்துல நடுக்கத்தோடும் பயத்தோடும் போற போக பார்த்தா, இன்னமைக்கு திருப்பூர் மீண்டும் வருமா, போனவங்க எல்லாம் திருப்பூருக்கு மீண்டும் வருவாங்களா, இப்படி கேள்வி நமக்குள்ள இருக்குல்ல. இந்த ட்ரம்ப் வேற அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஒரு புலம்பல். திருப்பூருடைய ஆர்டர்ஸ் எல்லாம் சைனாவுக்கு போகுது, வேற எங்கெங்கயோ போகுது, திருப்பூருக்கு வருமா இனி ஆர்டர்ஸ்? இங்க வந்தவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து வேலை வாய்ப்பு இருக்குமா? பிழைப்பு தேடி வந்தவங்க இங்கேயே இருப்பாங்களா? திரும்பவும் அவங்க வேடந்தாங்கல் பறவையை போல வேற இடத்துக்கு பறந்து போவாங்களா? இப்படிலாம் ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிட்டு இருக்குது. ஒன்னு சொல்றேன், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். நீ திடன் கொள். வார்த்தை கவனிங்க, பேர் பேரா சொல்றாரு. செருபாபேலே, ஐசக் திடன் கொள், மகி திடன் கொள். பேர் பேர் ஆண்டவர் என்ன செய்யறார்? தனிப்பட்ட விதத்துல பர்சனலா இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன பார்த்து சொல்ல, நீ திடன் கொள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ சின்னதா உனக்குள்ள ஒரு நம்பிக்கையற்ற நிலை இருக்குது, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சின்னதா ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருக்கு, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு சூழல் உனக்குள்ள இருக்குது. ஆண்டவர் சொல்றார், தனித்தனியா சொல்ற, நீ இந்த காரியத்தை குறித்து கவலைப்படாத. எங்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறையோ அங்க துவங்குகிறவர் நான், ஒரு முடிவின் ஆரம்பம். நான் அல்பா, நான் ஒமேகா, நான் துவங்குகிறவரும் நான் முடிக்கிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சூழ்ந்து போகாதீங்க, திடன் கொள்ளுங்கள். அந்த இடத்துல அன்று அழகா ஒரு வார்த்தை சொல்றார். ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனத்துடைய முதல் பகுதி வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் எகிப்துல இருந்த சிறுமையிலிருந்து நான் உங்களை எடுத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். எங்க இருந்து எடுத்தாரா? சிறுமையில இருந்து எடுத்தாரா. எகிப்துல இருந்து புறப்பட்ட போது வார்த்தையின்படியே, நல்ல கவனிங்க, என்றைக்கு நான் சொல்றேன், இது வெறும் வார்த்தை அல்ல, உடன்படிக்கையின் வார்த்தை. தேவன் நமக்கு எழுதி கொடுத்த பத்திர பதிவின் வார்த்தை, தேவன் நமக்கு போட்டு கொடுத்த ஒப்பந்த அடிப்படையிலான வார்த்தை. ஆங்கிலத்துல அக்ரிமெண்ட், கவனன்ட் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கையின் வார்த்தை. இது சாதாரணமான வார்த்தை அல்ல. அவர் சொல்லிட்டு நாளைக்கு இதை என்ன செய்ய மாட்டாரு, மாத்தி மாட்டார். நீங்க தானே ஆண்டவர் சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க, இப்ப ஏன் என்ன பயங்கரமான சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சூழ்நிலையை ஏன் பாக்குற? இந்த நேரத்துல நீ யாரை பார்க்கணும்? என்னதானே பார்க்கணும். நீ யாரை பார்க்கற? சூழ்நிலையை பார்க்கற. அதனாலதான் சூழ்நிலை உனக்கு. ஒருத்தர் சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு பெரிய பிரச்சனை, நீங்க தான் என்ன செய்யணும், விடுவிக்கணும்னு சொல்லி நீங்க போய்
ஆண்டவர்கிட்ட பெரிய பிரச்சனையை பத்தி பேசாதீங்க, பெரிய பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, என் தேவன் பெரியவர்னு சொல்லுங்க. பிரச்சனைகிட்ட சொல்லுங்க, என் தேவன் பெரியவர்னு சொல்லுங்க. அது அழகா அந்த நாய் 2 காலுக்கு அடையில வாழை விட்டுட்டு போவோம், பார்த்துருக்கீங்களா? பயந்துட்டாலே டக்குன்னு அப்படிதான் என்ன செய்யும், அப்படியே பம்மிட்டு திரும்ப வேகமா ஓடி ஒரு இதை கடிக்கிற மாதிரி அப்படி நின்று அப்படி நீங்க பார்த்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கே அது போகும் பாருங்களேன். அந்த மாதிரி பிரச்சனை என்ன ஆயிடும்? சொல்லுங்க, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் பெரிய தேவன். அல்லேலூயா. அவர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் தந்து சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவர் சாதாரணமான தேவன் அல்ல, பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறவர். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த 4வது அதிகாரத்துல 2 முறை சொல்றார். கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அது பகுதி வாசிங்க. வேலையை நடத்துங்கள் என்று 2 முறை சொல்றார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர். ஆமா, சேனைகளின் கர்த்தர் ஆங்கிலத்தில் எப்படிப்பா இருக்கு? ஆர்மிஸ் ஆஃப் காட், தி லார்ட் ஆஃப் ஹாஸ்ட். ராணுவங்களின் தேவன் சொல்லுகிறாரா? யார் சொல்றா? ராணுவங்களின் தேவன் சொல்றார். அப்படியானால் ராணுவங்களின் தேவன் நான் உங்க கூட இருக்கிறேன்னா நம்ம கூட என்ன இருக்குன்னு சொல்லுங்க. பெரிய ராணுவம் இருக்கு, ஒரு பெரிய படைபலம். இதைத்தான் ஆண்டவர் காட்சிப்படுத்தி காண்பிக்கிறார். எலிசாவை பிடிப்பதற்காக சீரிய தேசத்தினுடைய ராணுவம் வருகிறது. சீரிய தேசத்தினுடைய ராணுவத்தை பார்த்த உடனே எலிசா கூட இருக்கிற கேயாசி என்ன செய்யறான்? ஐயோ என் ஆண்டவனே, நமக்கு என்ன ஆயிடுச்சு? பெரும் இனி நம்ம தப்பிக்கவே முடியாது. மலையை சுற்றி நம்மள என்ன செஞ்சிட்டாங்க? முற்றுகை போட்டுட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க. பெரும் படை, கிட்டத்தட்ட 6000 பேர் அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க. இப்ப எலிசா ஜெபம் பண்றார். எலிசா கண்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் ஆண்டவர் ராணுவங்களின் தேவன் தம்முடைய சேனைகளோட எங்க வந்திருக்கிறாரு? அங்க வந்திருக்கிறாரு. ஆண்டவரே, வேலைக்காரருடைய கண்களை திறந்துடணும்னு சொன்ன உடனே இப்ப அவன் கணை தந்து பாக்குறான். பார்த்த உடனே தெளிவா தெரிஞ்சு போச்சு, நம்ம ஐயா கிட்ட வந்தா அதெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும், எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை இல் பொருளாக்குவேன், இல் பொருளாக்குவேன். அவங்க இல்லாம போயிடுவாங்க, இருந்த இடம் தெரியாம போயிடும், சுவடே இல்லாம வந்த வழி தெரியாம எல்லாம் போயிடும். அல்லேலூயா. அப்ப அவளோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ராணுவங்களின் தேவன் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க, ராணுவங்களின் தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் மட்டும் இல்ல, அவருடைய சேனைகளும் என்னோட இருக்கு. இப்ப நீங்க ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாம் பாருல, ரொம்ப முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் சில பாதுகாப்பு போடுவாங்க. பத்தியில என்னென்ன பாதுகாப்பு? ஏல இருந்து ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் என்ன செய்வாங்க? ஒய் பிரிவு பாதுகாப்பு, இசட் பிரிவு பாதுகாப்பு எல்லாமே என்ன செய்வாங்க? ஏன் எதுக்கு போடுறாங்க? அவங்க யாரும் நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நான் கேட்கிறேன், இப்ப ஆண்டவர் உங்களுக்கு போட்டுக்கிற பாதுகாப்ப இப்ப அவரே சொல்றார், நான் உங்களுடனே இருக்கிறேன், சும்மா அல்ல, தனியா அல்ல, நானே. ஒருவரும் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் நான் மட்டும் இல்ல, ஆனாலும் என்னுடைய சர்வ சேனையும் உன்னோடு கூட இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவன் தம்முடைய ராணுவங்களை உங்களுக்கு துணையா உங்களை சூழ பாளையம் இறங்கி அவர் வச்சிருக்கிறாருன்னா இப்ப நீங்க பயப்படலாமா? சொல்லுங்க, பயப்பட தேவையில்ல. இததான் செருபாபேல் சொல்ற. செருபாபேலே, பயப்படாத. யோசதாக்கின் குமாரனாகிய பிரதான ஆசாரியன் யோசுவாவே, நீ பயப்படாதே. தேசத்தின் சகல ஜனங்களே, நீ பயப்படாதே, திடற்கொள். சன்பல்லாத்து தொபியாக்களும் எவ்வளவு பேர் சத்துருக்களோடு விரோதமா வந்தாலும் என் சேனை உன்னோடு இருக்கிறது, என் சேனை உன்னோடு இருக்கிறது. நான் உன்னோடு இருக்கிற வேலையை நடத்துங்க, வேலையை நிறுத்தாதீங்க. என்ன தெரியுமா செஞ்சாங்க? நீங்க கட்டட வேலை எல்லாம் நல்லா செய்வீங்கல்ல, ஒரு கையில் என்ன வச்சிருப்பீங்க? சட்டி வச்சிருப்பீங்க, இன்னொரு கையில் என்ன வச்சிருப்பீங்க? கரண்டி வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா வச்சிருந்தாங்க? ஒரு கையில பட்டயத்தையும் இன்னொரு கையில
பட்டயத்தின்னு ஒரு கையில கல்லையும் வச்சுட்டு வேலை என்ன செஞ்சாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் இவனுக்கு என்ன செய்வான், வருவானுக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்படி வச்சு வேலையை செய்யறாங்க. ஆண்டவர் சொன்ன பிற்பாடு கூட அப்படி சுயமுயற்சி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி என்ன நடந்தாலும் உச்சி மீது வாணி எடுத்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை. என்ன அழகா இது அப்படியே நீங்க ஒரு காட்சியை நீங்க என்ன செய்யணும், அப்படியே அந்த வார்த்தை அப்படியே ஒரு பனியை போல என்ன செய்யுது, அப்படியே உள்ள இறங்குது பாருங்க. ஜாக்கு சரி விட்டுருங்க, சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ இப்ப கவனிங்க. இல்ல வேணாம் அவன் கேட்டுட்டு தான் இருப்பான். கண்ணை மூடிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டோடைய வார்த்தை உள்ள என்ன செய்யும், போகும். இப்ப இந்த ஜனங்கள்லாம் ஆண்டோடைய ஆலயத்தை கட்டும் போது எதை பத்தி அவங்க என்ன செய்யல, யோசிக்கல. ஆனா இவங்க பயத்தோட செஞ்சாலும் நடுக்கத்தோட செஞ்சாலும் ஆனா கர்த்தர் கூட தான் என்ன செஞ்சாரு, இருந்தாரு. அல்லேலூயா. ஒன்னு சொல்றேன், ஏற்கனவே நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களா நமக்கு கிடைச்சாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில ஸ்திரப்படுத்த, அந்த வாழ்க்கையில அதை பலிக்க வைக்க பரிசுத்த ஆவியானவர்களை மட்டும்தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர்ல மட்டும்தான் முடியும். அதான் கடைசியா அவர் சொல்றாரு, செருபாபேலே என் ஆவியானவர் எங்க இருக்கிறார், உங்களில் நிலை கொண்டு இருப்பார். அந்த வார்த்தைக்கு நீங்க என்ன செய்வாரா, நிலை கொண்டு இருப்பாரா. பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில அவ்வப்போது வருவார். அவ்வப்போது வந்துட்டு உடனே என்ன செஞ்சிருவார், வேலையை முடிச்சுட்டு போயிடுவாரு. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் போவேனையாக வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து உங்களில் தங்கி வாசம் பண்ணி சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாட்டுல தான் பெந்தகோஸ்தே நாள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா இங்க வந்தார், மனித இதயங்களிலே தங்குவதற்காக வந்தார். ஆனா பழைய ஏற்பாட்டுல ஒண்ணுமே இல்லை. அப்பப்ப சில நிமிட நேரங்கள் வருவார், வந்துட்டு செய்யற காரியத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு செகண்ட் சிம்சன் மேல வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு சிங்க ஆட்டுக்குட்டி மாதிரி என்ன செஞ்சுட்டு போயிடுவான், குளிச்சுட்டு போயிடுவான். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே ஒரு மதில் கோட்டை சுவரை அப்படியே தகர்த்து அந்த நிலைக்கால்களை தூக்கிட்டு கதவோட எங்க போயிடுவான், மலை உச்சிக்கு போயிடுவான். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே 300 நரிகளை பிடிச்சி 2 கட்டி தீப்பந்தத்தை வால்ல வச்சு 150 ஜோடிகளை பெலிஸ்தருடைய வெள்ளாண்மைக்குள்ள என்ன செய்வான், அனுப்பிடுவான். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவன் செஞ்ச காரணம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இப்பொழுது 3000 பேர் அவனை என்ன செய்யறாங்க, கட்டி இழுத்துட்டு போறாங்க. எதை வச்சு கட்டுறாங்க, புதுசா இதுவரைக்கும் பயன்படாத புதிய கயிறை வச்சு கட்டி அவனை எங்க இழுத்துட்டு போறாங்க, பெலிஸ்த தேசத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. சொந்த ஜனங்க தான் ஒப்பு கொடுக்குறாங்க பெலிஸ்தர்கிட்ட. அவ்வளவு பிரம்மாண்டமான கயிறு பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே ஒரு செகண்ட்ல அது எப்படி ஆயிடுச்சான், நெருப்புப்பட்ட நூல் போல ஆயிடுச்சு. நெருப்புப்பட்ட நூல் போல அப்படி தெரிசிச்சு. நமக்கு இங்க நூல் யாரையா பார்த்துருக்கீங்களா, திருப்பூர்ல இருக்கிற ஜனங்களுக்கு நூல் எவ்வளவு சைஸ்ல இருக்கும் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன சைஸ். ஆனா அவங்க கட்டினது பெரிய வரிக்கயிறு மாதிரி கட்டி எடுத்துட்டு போறாங்க. ஆனா ஒரு செகண்ட் என்ன ஆயிடுச்சா, நூல் போல. ஆவியானவர் வந்த உடனே 1000 பேர் என்ன செய்யறா, ஒரு தாடை எலும்பால அடிக்கிற. சாதாரணமான விஷயம் இல்லை. ஆவியானவர் வந்து சில நிமிடங்கள் இருக்கும் பொழுதே இவ்வளவு பெரும் பயங்கரமான காரியங்கள், பலத்த செய்கைகள் நடக்குமானால், ஆவியானவர் உங்களில் நிலை கொண்டு இருக்கும்போது என்ன நடக்கும், ஆவியானவர் உங்களில் நிலை கொண்டு இருக்கும்போது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றிடலாம், பரிசுத்த ஆவியை பெற்றிடலாம். பரிசுத்த ஆவியான இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. அப்பதான் ஆண்டோடைய வார்த்தைகளை நீங்க என்ன செய்ய முடியும், உண்மையா விசுவாசிக்க முடியும். இல்லைன்னா காதால கேட்போம், நல்லா இருக்குன்னு சொல்லி போயிடுவோம். நான் 2026 பரிசுத்த ஆவியானவர் என்னில் நிலை கொண்டிருக்க வேண்டும் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் என்னில் நிலை கொண்டிருக்க வேண்டும். ஆவியானவர் இந்த வார்த்தையை என்னில் வந்து பலிக்க செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 28:1 மோசே சொல்லுகிறார், மோசேக்கு கர்த்தர் சொல்றார், என் வார்த்தைகளை இன்று நான் உனக்கு விதிக்கிற என் கட்டளைகளை இதெல்லாம் நீ கவனமா கருத்தா நீ கேட்டீன்னா நான் சொல்ற ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேல வந்து என்ன செய்யுமா, பலிக்கும். அல்லேலூயா.
அப்ப கவனமா கேட்கும் போது வந்து பலிக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த வார்த்தை நமக்குள்ளே அது மாம்சமாக மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்ப நீங்க மீண்டும் ஆகாய் 2வது அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, சரி, இப்ப நீங்க யாத்திராகமம் 3வது அதிகாரம், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து வாசிங்க. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து இடுகிற கூக்குரலை கேட்டேன். இப்ப கவனிங்க, பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கிறேன். இந்த ஜனங்களை எந்த அளவுக்கு அவர் ஸ்கேன் பண்ணியிருக்கிறார் பாருல. எகிப்துல இந்த ஜனங்க பட்ட சிறுமை, அனுபவித்ததான வேதனை, கொடுமைகள் அவர் என்ன செய்யறாரா? நான் பார்த்தேன், நான் கேட்டேன், எனக்கு தெரியும், ஐநோ, நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனா இந்த ஜனங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ, எந்த அளவுக்கு இந்த ஜனங்க வேதனைப்பட்டாங்களோ, எந்த அளவுக்கு ஜீவன் கசப்பாகிற வரைக்கும் இந்த ஜனங்க உழைத்தாங்களோ, அந்த அளவுக்கு இல்ல, பல மடங்கு இந்த ஜனங்களை நான் என்ன செய்ய போறேன்? ஆசீர்வாதமா வைக்க போறேன். இப்ப அவங்களுக்கு வைக்கோல் கிடைக்க மாட்டேங்குது, அடுப்பு எரிக்கிறதுக்கு என்ன கிடைக்கல? வைக்கோல் கூட கிடைக்கல. ஆனா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நான் கொண்டு போய் என்ன செய்ய போறேன்? அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருல, 8வது வசனம் வாசிங்க. விடுதலையாக்கவும் நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அத கவனிங்க. இப்ப கவனிங்க, அசாதாரணமான ஒரு காட்சியை பாருங்க. ஆண்டவர் இறங்கிட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? இறங்கிட்டார். டைரக்டா பேசினாரா? பேசல. ஒரு ஊழியக்காரனை அனுப்பி அந்த ஜனங்கிட்ட என்ன செய்யறார்? பேசுறார். மோசே வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்பு, நான் சொல்றத நீ போய் என்ன செய், சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா மோசே மீதியானிலிருந்து எகிப்துக்கு போய் இறங்குவதற்கு முன்னதாக யார் வந்து இறங்கிட்டா? ஆண்டவர் வந்து இறங்கிட்டார். இன்றைக்கு நான் சொல்றேனே, ஆண்டோடைய வார்த்தை பனியை போல வந்து இறங்கி இருக்கு. ஆண்டோடைய வார்த்தை, அவர்தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை இன்றைக்கு வாக்கு தத்தமாய் உங்களுக்கு வந்தது. அவர் வந்து இறங்கி இருக்கிறார். எதுக்காக இறங்கி இருக்கிறார் தெரியுமா? நலமும் விசாலமுமான ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை நடத்த அவர் வந்து இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் குறைவு உங்களை கலங்க வைத்திருந்தது. இதுவரைக்கும் தேவை உங்களை ஓட வைத்து உங்களை துரத்தி இருக்கிறது. இதுவரைக்கும் எதிர்பார்ப்பு உங்களை ஏங்க வச்சிருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாலும் தேனும் எப்போ ஓடும்? நீங்க யோசிச்சு பாருல. ஒரு ஆத்துல நம்ம ஊர்ல தண்ணி ஓடிட்டு இருக்குது, நம்ம விவசாயம் பண்ணலாம். உங்களுக்கு மட்டும் அது ஓடுதா? உங்ககிட்ட இருந்து அது அடுத்த அடுத்த தேசத்துக்கு என்ன செஞ்சிருக்குது? போயிட்டே இருக்குது. இங்க புறப்படுற ஆறு பவானின்னு பேர்ல புறப்பட்டு பாலாறு, தென்பண்ணை ஆறு, காவேரி ஆறுன்னு போற இடத்தெல்லாம் பேர் மாறி போகுது இல்ல? அந்த மாதிரி ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் கடந்து ஓடுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் என்ன செய்ய போறார்? நடத்த போகிறார். அல்லேலூயா. பாலும் தேனும் நீங்க வீட்டுல காஃபி போட்டது போக, டீ போட்டது போக, உங்க தேவைக்கு மிஞ்சி அது என்ன செய்யுமா? இது அப்படியே நீங்க லிட்டரலா எடுத்துக்காதீங்க. அது என்ன அர்த்தம்னா, அந்த கானான் தேசத்துல ஏராளமான கால்நடைகள் என்ன செய்யும்? இருக்கும். அந்த கால்நடைகள் ஒண்ணு பாத்தீங்கன்னா பல லிட்டர் பால் கறக்கும். அதை எல்லாரும் என்ன செய்ய முடியாது? கறக்க முடியாது. சில சமயத்துல அப்படியே
கறவை மாடுகள் பாறைகளிலே போய் தானே தேய்த்து அந்த பால் என்ன செய்யும், அப்படியே அது மணல்ல போயிட்டு என்ன செய்யுமா, பாலடை கட்டிகளாக என்ன செஞ்சிருமா, பாலும் தேனும் ஏராளமான பூக்கள் நிறைந்ததான ஒரு அழகான ஊர், தேவைக்கு மிஞ்சி எல்லாம் இருக்கிற ஒரு இடம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சின்ன சின்னதா இன்னைக்கு நம்ம தேவைகளை, சின்ன தேவையே நமக்கு பெருசா தெரியுது இல்ல. ஆனா அன்னைக்கு சாதாரண, நீங்க யோசிச்சு பாருல, இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க டிப்ஸே ஹோட்டல்ல சாப்பிட்டாங்கன்னா 100 200 சொல்லி டிப்ஸ் கொடுக்குறவங்க ஒரு காலத்துல 5 பைசா 10 பைசாவுக்கு கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆனா இக்காலத்துல தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி 2025 தாண்டி 2026 வந்துட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் விசாலமான இடத்துக்கு என்ன செய்வேன். அல்லேலூயா. ஆதாமி ஏவாளி ஆண்டவர் கொண்டு வந்து வச்ச தோட்டம் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ நம்ம வீட்டுக்கு பின்னால இருக்கிற கொல்லைப்புற தோட்டம் மாதிரி இல்ல. அது ஒரு தேசம். ஏதேன் என்பது ஒரு பெரும் தேசம். அந்த தேசத்துல ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளா என்ன செய்தா, பாய்ந்ததாம். அவ்வளோ பெருசு. யோசிப்பா, 2 பேர் தான். ஒரு கார்பரேஷன் பைப்பு போதாதா அவங்க தாகத்தை தீர்க்கிறதுக்கு? சொல்லுங்க. ஏன் ஒரு நதி? உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை கத்தர் வச்சிருக்கிறாரு. ஆனோ நாமும் தொண்டையில தாகத்தை வச்சுட்டு என்ன செஞ்சிருக்கிறோம், ஊர் ஊரா கையில கொடுத்த வச்சுட்டு தேடிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய முரண்பாடு. ஆண்டவர் சொல்றாரு தெளிவா, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. எகிப்துல நீ புறப்பட்ட நாளிலே நான் உனக்கு சொன்ன வார்த்தையின்படி, நான் உன்னை கொண்டு போய் என்ன செய்வேன். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வார்த்தை. வார்த்தைன்னா அவர் தான். அவர் சொன்னதுதான். அல்லேலூயா. பிலாத்து சொல்லுகிறார், நான் எழுதினது. ஒரு மனுஷன் எப்படி சொல்லும் போது ஆண்டவர் எவ்வளவு பெரிய, கொஞ்சம் யோசிச்சு பாருல. அப்ப அந்த எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட கஷ்டத்தை அப்படியே இன்றைக்கு நீங்க கொஞ்சம் உங்ககிட்ட என்ன செய்ய, கொஞ்சம் ஒப்பிட்டு நீங்க பாருங்க. உண்மைதானே? பல சமயத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் விடிஞ்சதும் எழுந்து மிஷின் போல என்ன செஞ்சுட்டே இருக்கிறீங்க, ஓடிட்டே இருக்கிறீங்க. எனக்கு இளைப்பாதல் கிடைக்காதா? உடல் சோர்ந்து போன பிற்பாடு கூட வேற வழியில நான் போய் தான் ஆகணும். வேலைக்கு போகலன்னா என் வண்டி என்ன செஞ்சிருவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் வேலைக்கு போகலன்னா எனக்கு இன்னும் கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். நான் வேலைக்கு போகலன்னா எப்படி வாடகை கட்டுவேன்? இப்படி பல்வேறு பொருளாதாரத்தினுடைய நெருக்கம் நம்ம இப்படி ஓட செய்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. 2026 நீங்க சும்மா இருந்தா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் சொல்றாரு. அல்லேலூயா. நீ வாசிச்சு பாருல, ஏசாயா 30வது அதிகாரம் 40வது அதிகாரம் 31 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடுத்து எழும்புவார்கள். இன்னைக்கு தம்பி சொன்னது போல இன்றைக்கு இந்த காரியம் என்னமா முடியும்னு சொல்லி காத்துரு. இந்த வார்த்தைய ஒவ்வொரு நாளும் மனசுல வச்சு நீங்க காத்துங்க. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமா என்ன செய்யும், நிச்சயமா நிறைவேறும். திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியார் உங்ககிட்ட என்ன செய்றார்? ஒருவேளை பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை நீங்க பெறலன்னா, பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை நீங்க என்ன செய்யுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப மீண்டும் யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. இருக்கிறேன் என்னை உங்களிடத்துக்கு இஸ்ரவேல் புத்திரோட சொல்வாயாக. இப்ப இந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி நீங்க பாருங்க. நான் உங்களுடனே இருக்கிறேன். இது என்ன சொல்லுங்க? இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இந்த வசனத்தோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இருக்கிறன்றதே அவருடைய நாமம், அவர் பேரு. உள்ளேன் ஐயா. சில சமயத்தில் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? தமிழ் ஆசிரியர் தான் உள்ளேன் ஐயா, இருக்கிற டீச்சர்லாம் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி இருக்கிறேன் என்று சொல்லும் போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க, அது யாருடைய பேரு. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. டல்லா இருக்கு.
நல்லா நல்லான்ற வார்த்தையை எடுத்துட்டு இருக்கிறேன்னா அது யாரு? அப்ப நீங்க இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நீங்க இருக்கிறதுக்கு காரணம் அவர்தான். அவர்தான் உங்க கூட இருக்கிறாரு. உபத்திரவத்துல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், ஆலோட்டைகள் நிமித்தம் வேதனையில இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, இருக்கிறேன் என்பவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார் என்பதை விசுவாசித்து எகிப்தை எதிர்த்து செங்கடலை கடந்து வெளியே வர நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. நாங்க எகிப்துல இருந்தா தேவையில்ல. எகிப்துல அட்லீஸ்ட் நாங்க இறைச்சி பாத்திரங்களையாவது பாத்துருவோம். அட்லீஸ்ட் நாங்க சிக்கன் துண்டுகளை கண்ணாலியாவது என்ன செஞ்சிருவோம், பாத்துருவோம். நாங்க வனாந்தரத்துக்கு போய் எதை பாக்குறது? இப்படி ஆயத்தம் இல்லாத சூழ்நிலை இருந்தா நீ எங்கதான் இருக்கணும்? எகிப்துல இருக்கணும். எகிப்தை பத்தி ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாரு, வாசிச்சு பாருல. ஏசாயா 30வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஏசாயா 30:3. ம் 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 7வது வசனம். சரி, இப்ப நீங்க வாசிச்ச அந்த 3வது வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. பார்வோனுடைய பலன் உங்களுக்கு, எகிப்தனுடைய நிழல் உங்களுக்கு லட்சியாவும் இருக்கும். இத பச்சையா சொன்னா எப்படி சொல்லணும்? எல்லாம் சொல்லுங்க. பார்வோன்ட்ட வாங்கி சாப்பிடுறது பிச்சை எடுத்து சாப்பிடுற மாதிரி. பார்வோன்ட்ட வாங்கி சாப்பிடுறது பிச்சை எடுத்து சாப்பிடுற மாதிரி. அவன் கொடுக்குற குடிசையில நீ ஒதுங்கி இருக்கிறது, அது உனக்கு பிளாட்ஃபார்மோட கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மோட ரொம்ப மோசம். அவருடைய நிழல்ல இருக்குது வெக்கம். எவ்வளவு ஆண்ட சொல்றாரு, நீ யார் தெரியுமா? யார் தெரியுமா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்க வேண்டியவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க வேண்டியவன். இன்னைக்கு எகிப்துல பார்வோன் கொடுக்கலன்னு வருத்தப்படுற, பார்வோன் கொடுக்கல அந்த குடிசையில வாழ ஆசைப்படுற. எகிப்துல நான் இருக்கிறேன், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என் வலி என்னோட போட்டும், நான் தான் எல்லாம் செய்யணும். அழுது பெற்றாலும் அவதான். இந்த மாதிரிலாம் பழமொழியை பேசிட்டு இன்னும் அப்படியே நீங்க இருந்தீங்கன்னா எகிப்து உங்களுக்கு வெக்கம், பார்வோன் உங்களுக்கு லட்சம். உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நீங்க வாழ ஆசைப்பட்டீங்கன்னா பலன் இருக்கிற வரைக்கும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எகிப்தை நம்புறது, திருப்பூரை நம்புறது, வேலை வாய்ப்பை நம்புறது, உழைப்பை நம்புறது, உங்களுடைய பலனை நம்புறது லட்சை, வெக்கம், வீண், வியர்த்தம். அன்றைய வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. எகிப்தை நம்பாதீங்க, எகிப்தை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 8:10. ம் 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 இப்ப நம்ம ரிவேர்ஸ்ல அப்படியே போவோம், கீழே இருந்து மேல போவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அல்ல கவனிங்க, பலன்னா என்னன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க பலன்னா பெரிய வெயிட்டை தூக்குறதும், கடுமையான வேலைகளை களைப்பு இல்லாம செய்யறதும், ஓய்வு இல்லாம உழைக்கிறது தான் பலன் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா சந்தோஷமா இருக்கிறது தான் பலன். சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன், அதுதான் உங்களுடைய பலன். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது தான் உங்களுடைய பலன். மகிழ்ச்சி இல்லாம மேல போட்டுக்கு பாருங்கன்னா விசாரப்பட வேண்டாம். இந்த மகிழ்ச்சி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும் சொல்லுங்க? விசாரம் வந்துடும். யாருமே என்ன விசாரிக்கலன்னு அப்புறம் என்ன வந்துடும்? ஒரு சுய பரிதாபம், பச்சாதாபம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். மகிழ்ச்சி இல்லைன்னா அந்த இடத்த துக்கம், விசாரம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சி, அதுவும் கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்பொழுது, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் வேணுமா வேணாமா சொல்லுங்க? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் வேணுமா வேணாமா? அவர் இருந்தாலே மகிழ்ச்சி தானே.
அவரை விட வேற என்ன இருக்கு சொல்லுங்களேன். ஏதோ ஒரு பண்டிகை கொண்டாட உங்களுக்கு என்ன வேணும்? காரணம் வேண்டும். கர்த்தரை கொண்டாட என்ன காரணம் வேண்டும் சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லை. கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன நடக்கும்? இந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சுகத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அதை கண்டுபிடிச்சு நீங்க சுதந்திரிச்சிட்டீங்கன்னா உங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சர்வாங்க சுகம் வரும். இப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன நடக்கும்? வாசிச்சு பாருங்க, மேல அதுல வாசிச்சு பாருங்களேன். 10ஆம் வசனம். நீங்கள் போய் நல்லா நீங்க மகிழ்ச்சியா இருந்தா என்ன செய்வீங்க? நல்லா சாப்பிடுவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா மட்டன் எடு, மாட்டன் எடு, ஏதாவது ஒன்று எடு, பக்காவா என்ன செய்யணும்? ஆமா, எது ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் குழம்பு ஏதோ விதவிதமா என்ன செய்வாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க வீட்டுல சாப்பாடு எப்படி இருக்கும்? கொழுமையா இருக்கும். அப்படின்னா கொழுத்ததை சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? கொலஸ்ட்ரால் இல்லாத உடம்பு வேணும். ஹலோ, நம்ம சாப்பிட்றீங்களா? கொழுத்ததை சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? நல்லா சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்காது, நீங்க கொழுத்ததை சாப்பிடலாம். இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருந்தா உங்களுக்கு என்ன வராது? கொலஸ்ட்ரால் வராது. நீங்க கொழுப்பானதை என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அடுத்த வாசிங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நீங்களே சொல்லுங்க, என்ன இது? ஜூஸா? இனிப்பு. மதுரம்னா என்னது? இனிப்பு. இனிப்பு பார்க்க தான் முடியுது நிறைய பேருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. திருட்டுத்தனமா குடும்பத்திலேயே பல இடத்துல திருட்டுதான். எங்க மாமா கொஞ்சம் தங்கச்சி ஏமாந்தா அப்படி இப்படி போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எதையாவது என்ன செஞ்சிடறாரா, எடுத்து வந்து சாப்பிட்றான். இன்னும் மாமா வாயில. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்க. உள்ள ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தா தான் தெரியும் உள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஸ்வீட் அவருக்கு வாயில என்ன செய்யும் இருக்கு. ஏற்கனவே பல்லு வேற இல்லை, இது வேற கமுக்குமு. அது அப்படியே தங்கச்சி பார்த்துட்டா ஒரு மாதிரி பண்ணிட்டு அவர் என்ன செஞ்சுறாரு, நல்ல முடியல முழுக முடியலன்னு கொஞ்ச நேரம் வாயில வச்சு அப்படியே வாயில வச்சோட சேர்ந்து கொஞ்ச நேரம் மிக்ஸ் ஆகி அப்படியே ஊறி கீறி அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள அது ஜூஸ் ஆகி என்ன செஞ்சிடும், இறங்கிடும்னு வச்சுங்களேன். இப்ப மதுரமானதை குடித்து அப்ப நீங்க ஸ்வீட்டு சாப்பிடலாம், ஜூஸ் குடிக்கலாம். எவ்வளவு இனிப்பானது என்ன செய்யலாம்? உங்களுக்கு என்ன வராது சொல்லுங்க? இங்க இருக்கிறவங்களுக்கு சுகர் யாருக்காவது இருந்தா அவங்க மட்டும் உங்க கையை வச்சு காட்டுங்க. எனக்கு சுகர் இருக்குது சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா அப்படியே இருக்கும். சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, இப்பயே அது போயிடும். சொல்லலைன்னா அது அப்படியே என்ன செய்யும் இருக்கும். கொலஸ்ட்ரால் யாருக்காவது இருக்கா? ஒரு ஆள் இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க? டைம் பார்த்துங்க, என்னுடைய வார்த்தையை பார்த்துங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க நீங்க உங்களை அர்ப்பணிச்ச உடனே இடையில இருந்து இப்ப நீங்க தைரியமா என்ன செய்யுங்க, வீட்டுல போயிட்டு நீங்க செய்ய சொல்லி சாப்பிடுங்க. குளோரி. இந்த வசனத்துக்கு அப்புறம் நீங்க வசனப்படுத்தி வேற எதுவுமே என்ன செய்யக்கூடாது. அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆமா, இருவரும் ஒரே சரீரம், நீங்க சாப்பிட்டா கூட போதும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மகிழ்ச்சி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. புரியுதா மகி? இதுலயும் நம்ம என்ன செய்யணும், கரெக்டா நம்ம வரணும். இப்ப என்ன செய்யுங்க, அடுத்து வாசிங்க. இப்ப 2 சொல்லிட்டேன். இந்த வசனத்துல திடன் கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள், திடன் கொள். இந்த திடன் கொள்ளுகிற காரியம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும்போது தான் வரும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும்போது, அந்த மகிழ்ச்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சரீரம் கொலஸ்ட்ரால் இல்லாம சுகர் இல்லாம சூப்பரா என்ன செய்யுமா இருக்குமா. அடுத்த வாசிங்க. ஒன்றும் இல்லாதவர்களுக்கு எங்களுக்கே ஒண்ணும் இல்லை, இதுல வேற பங்கு நாங்க. சில பேர் கேட்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா, எங்களுக்கே ஒண்ணும் இல்லை நாங்க பங்கு அனுப்புறதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்குள்ள நீ மகிழ்ச்சியா இருந்தனா ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு நீ பங்கு கொடுக்கிற அளவுக்கு நான் எல்லாவற்றோடும் நிரப்புகிற ஆண்டவர். கரங்களை தட்டி கத்த மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு நீ மகிழ்ச்சி இல்லாததுனால விசாரப்படுறதுனால கவலை கண்ணீர் புலம்பல் தேவையில்லாத ஒரு விதமான வெறுமையின் அந்த காரியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உணர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி வேணாலும் ஒரு வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்த அந்த பூமியிலேயே என்னால ஒரு ஏதேனை உண்டாக்க முடியுமானால் உனக்குள்ளே ஒரு ஏதேனை உருவாக்க என்னால முடியும். ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாம இருக்கலாம்,
எனக்குள்ள நீ பலன் கொள், எனக்குள்ள நீ திடன் கொள், எனக்குள்ள நீ மகிழ்ச்சியாயிரு. நீ ஒன்றும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற நிலையில கர்த்தர் உன்னை எல்லாம் உடையவனாய் எல்லாம் உடையவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்துல கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்லப்பா. சங்கீதம் யாத்திராகமும் 34வது அதிகாரம் 14வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. யாத்திராகமும் 34:14. கர்த்தருடைய நாமம் இங்க பாருங்க. ஏற்கனவே சொல்ல இருக்கிறேன்னா இது யாருடைய நாமம்? எரிச்சல்னா யார் நாமம் சொல்லுங்க. நல்லாவா இருக்கு? இதுல டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குப்பா ஆங்கிலத்துல? ஜலஸ் காட். அவர் பேர் என்னவா? ஜலஸ்னா என்ன? எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பொறாமை என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? தேவன் பயங்கரமானவர், ஒருவரும் சேர முடியாத இடத்துல சேரக்கூடாத ஒளியில இருக்கிறவர். இப்ப ஆண்டவருக்கு ஒரு பேர், அவருக்கு பேர் என்ன சொல்லுங்க? பொறாமை. ஹலோ, எல்லாம் என்ன கவனிங்க. ஆண்டவருக்கு ஒரு பேர், என்ன பேரு? பொறாமைப்படுறது தப்பா சரியா சொல்லுங்க? பொறாமைப்படுவது தப்பா சரியா? ஏன்னா இதை கிளியர் பண்ணும்போது இந்த வசனத்தினுடைய காரியம் உங்களுக்கு வழங்கும். தப்புன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துக்க. பொறாமைப்படுறது தப்பு அப்படின்னா தேவன் தப்பா? தேவன் தப்பா? அவர் பேர் என்னதான்? கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆனா எரிச்சல் உள்ளவர் என்பதும் அவர் பொறாமை உள்ளது. இதுல எரிச்சல் போட்டிருக்குது. பொறாமை யார் பண்ணலாம் தெரியுமா? நம்மலாம் எப்படி தெரியுமா? யாராவது நம்மளோட அழகா இருந்தா பொறாமை. பக்கத்து வீட்டுக்காரி கர்ப்பம் ஆயிட்டான தன் வயிற்றுல அம்மி எடுத்து குத்திட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு இடிச்சு எங்க வச்சுட்டாள். இப்படிலாம் எங்க மாமா நிறைய பழமொழிகள்லாம் சொல்ல. இப்படி பொறாமையினால நிறைய காரியங்கள். ஒரு பிள்ளை நல்லா படிக்குதா கிளாஸ்ல, உடனே நான் என்ன செய்யணும்? நீ நல்லா படிக்கணும்னு முயற்சி பண்ணு. ஆனா அந்த புள்ள நல்லா படிக்குதுன்னு பொறாமைனால நீ என்ன செய்யாத, முயற்சி பண்ணாத. இதுக்கு பேர் பொறாமை அல்ல. நம்ம பொறாமைன்னா இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். பொறாமை என்பது இது அல்ல. ஆண்டவர் அவர் பொறாமை உள்ளவர். என்னன்னா அவரை தவிர வேற யாரையாவது நீங்க கனம் பண்ண நினைச்சீங்கன்னா அங்க அவர் பொறாமைப்படுகிறார். அவரை தவிர வேற யாரையாவது நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அங்க அவர் பொறாமைப்பட ஆரம்பிக்கிறார். அதுக்கு பேர் தான். ஏன்னா சும்மா பொறாமைப்படல, அவர் சும்மா பொறாமைப்படல. ஆதாம பார்த்து அவர் இப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, மண்ணா இருந்த உன்னை எடுத்து என்னோட ஒன்னா ஆக்குன. மண்ணா இருந்த உன்னை எடுத்து என்னோட எப்படி ஆக்கிட்ட? ஒன்னு ஆக்குன. என் ஜீவனை கொடுத்த, என் ரூபத்தையும் சாயலையும் கொடுத்த, உலகத்தையே உன் கையில கொடுத்த. ஆனா என்ன கனம் பண்ணாம வழியில வந்த வழி போக்குன்னு நீ என்ன செஞ்சிட்ட? புரியுதா உங்களுக்கு? பொறாமை யாரு மேல பொறாமை? ஆதாமு ஏவாளுக்கு அவர் அவ்வளவு செஞ்சு முழு அன்பையும் பெற வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் போது அது டைவர்ட் ஆகி வேற ஒருத்தன் வார்த்தையை கேட்க இவங்க என்ன செய்யறாங்க? பிசாசுடைய வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? வெளியில அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டாரா இல்லையா? பொறாமையினால என்ன வந்துச்சு? பொறாமையினால என்ன வந்துச்சு? பொறாமையினால சாவு வந்துச்சு. நல்லா கவனிங்க. ஆதாமுக்கு ஏவாள் என்ன வந்துச்சு? நீங்கள் சாகவே சாவீர்கள் சொன்னாரு, கொன்னாரா? நான் புரியுற மாதிரி கேட்கிறேன். சாகவே சாவீர்கள் சொன்னாரு, கொன்னாரா? அப்ப கொல்லல, ஆனா செத்துட்டாங்க. இததான் 1 சாமுவேல் வாசிக்கிறோம். 30வது வசனத்துல, 1வது அதிகாரம் 30வது வசனம் வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 1:30. சாரி, 2வது அதிகாரம் 30வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் சொல்லி இருந்தும், ஆமா, ஏன் தெரியுமா?
நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்ன பிற்பாடு அதை மாற்ற மாட்டார் நம்மளாம் நினைக்கிறோம். சொன்ன பிற்பாடு மாறுவாரா மாற மாட்டாரா? மாற மாட்டார் தானே நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, வாசிங்க. நான் சொன்னேன், ஆனா அது எனக்கு தூரமா இருப்பதாக. வாசிங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கவனிங்க, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லுவார். ஆனா கனையினம் பண்ணுகிறவனை நான் கனையினம் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டார். ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன வந்துடும்? சாவீர்கள் சொல்லுவார், ஆனா கொல்ல மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? என்ன கனம் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கனையினம் பண்ணப்படுவீர்கள். தானாவே அவங்களுக்கு என்ன வந்துடும்? இப்ப நான் சொல்றேன், இந்த வசனத்தை உங்க சிரசின் மேல ஆண்டவர் வைக்கணும். இந்த வசனத்தை உங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் தேவன் என்ன செய்யணும்? கலக்கணும். அப்படி கலக்கும் போது இந்த வார்த்தை அப்படியே உங்களை என்ன செய்யும்? கனம் பண்ணும். இந்த வார்த்தை உங்களை மகிமைப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை மகிமை நிறைந்த வார்த்தையாக இருக்குது. அதனால தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்புவோமா? ஏன்னா நான் டைம் பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். இது இதனுடைய தொடர்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை உங்களோட நான் என்ன செய்வேன்? பேசுவேன். தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் நிலை கொண்டிருக்கிறார். பயப்படாதேங்கள். அப்ப இந்த 2026 இத்தனை முறை திரும்ப அவர் இந்த காரியத்தை சொல்லுவாரானால் ஏதோ ஒரு வித்தியாசமான சம்பவம் இந்த தேசத்துல நடைபெற இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா உங்களை சுற்றி நடக்கிற எதை பத்தி நீங்க என்ன செய்யாதீங்க, எதை பத்தி பயப்படாதீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறையா? என்னை அலைக்கழிக்கிற பொல்லாத எண்ணங்களில் இருந்து நான் திடன் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை உருக்குலைக்கிற பொல்லாத சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் என்னை திடன் கொள்ள செய்வீராக. எகிப்தை போல, எகிப்துல அந்த ஜனங்கள் இருந்தது போல ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிற தகப்பனே. எகிப்துல குறைவுகளை அனுபவித்த, சிறுமையை அனுபவித்த இப்படி ஜனங்களை பார்த்தீங்களே தகப்பனே. அவங்களுக்கு நல்லமும் விசாலமான தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அது போலவே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுங்க தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி, என் தேவனே இந்த வசனங்களுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. இந்த வசனங்களுடைய வாழ்க்கையா மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. இருதயத்தை திடன் கொள்ள செய்யுங்கப்பா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாக என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துல பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி. பரிசுத்த ஆவியோட கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? Bye.
கிரியை தொடங்கியவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவேன். என்னுள்ள கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவினால் மட்டும் நடத்திடுவேன். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். நீ எப்படியோ செய்து முடிப்பீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். நீ எப்படியோ செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்க. இந்த வசனத்தை என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனத்தோடும் அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றவங்க மட்டும் கண்ணிலே சொல்லுமா. ஒரு சில சின்ன சின்ன காரியங்களை நான் சொல்றேன். 2026 உங்களால் கடைபிடிக்க முடியுமான்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்,
இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், இந்த 2025 காலையில் 5 மணிக்கு கண்ணை திறந்துருவேன். 5 மணிக்கு கண்ணை திறந்துருவேன். 5 மணிக்கு எழுப்பி நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன். நல்ல தீர்மானமா? முடியுன்றவங்க மட்டும் கையை வைத்துனேன், முடியாதவங்களும் பிரச்சனை இல்லை. 5 மணிக்கு டைம் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஏன் நான் அதை சொல்கிறேன், அப்போ அது ஒரு பெரிய ரகசியம். 4வது ஜாமன்றது 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். 4வது ஜாமத்தில் இயேசு கடல் மேலே என்ன செஞ்சாரா, அடுத்து வந்தார். அசாதாரணமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்யணும்னா அதிகாலையில் நீங்கள் என்ன செய்யணும், எழுப்பணும். அடுத்தது ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய காரியம்னா எல்லாமே அதுக்கு அடுத்தது வரிசைப்படுத்து, அதை தூக்கி எங்கே வச்சிருங்க. இது முக்கியமான சொந்தம். கண்டிப்பாக இன்னைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணும், இது முக்கியமான வேலை, இன்னைக்கு நான் போய் ஆகணும். இது எல்லாத்தையும் தாண்டி 2026 ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் உங்களை தான் நான் ஃபஸ்ட் இடத்துல இருப்பேன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் காரியத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடுகளில் நீங்கள் என்ன செய்யுங்க. இன்னும் சொல்கிறேன், உங்களுடைய வீடுகளில் இது வரைக்கும் இன்னும் ஒரு தொடர் ஜெபம், மாதம் ஒரு டைமாவது ஜெபம் வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் இது வரைக்கும் யாரும் அப்படி வச்சு பார்த்ததில்ல. எங்கள் வீட்டில் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை பாஸ்டர் உண்டான அப்படின்றது உண்மையான காரணமாக இருந்தால் அது ஓகே. இல்லை, வாய்ப்பு இருக்குது, நான் நினச்சா எங்கள் வீட்டில் பாஸ்டர் கொடுத்து ஒரு ஜெபம் பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் வைராக்கிய பாராட்டுகிறவர்கள் வீடுகளில் அப்படி மாதம் ஒரு முறையாகவும் ஒரு ஜெப கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை, ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்கணும். இந்த ஜனவரி முடியறதுக்குள்ள ஒரு ஞானஸ்தான ஆராதனை நம்முடைய சபையில் இருக்கும். அதில் ஞானஸ்தானத்துக்கு ராமலட்சுமி ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, ஜெனிஃபர் ஒப்பு கொடுத்துருக்குறான். அடுத்தது ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அதுக்கு வயது வரம்பெல்லாம் தாண்டி தெரிந்த புத்தியோடு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், எனக்காக ஒரு சிலுவையில் ரத்தம் சிந்தி அதை மீட்டுக்கொண்டார் என்று சொல்லி அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வயது இருந்தாலே நீங்கள் என்ன செய்யலாம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலாம். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள எந்த தடையும் இல்லை. நீங்கள் கேட்டு நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அடுத்த காரியம், நீங்கள் ஒருபோதும் வேதம் வாசிக்க தவறக்கூடாது. காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, அது வந்து. இன்னொன்று, ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு அதிகாரமாவது பைபிளில் வாசிக்கணும். எல்லாரும் பைபிளில் கையில் எடுங்க உங்கள் பைபிளை. அப்போ அதுக்குள்ளே எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் என்ன செஞ்சுட்டீங்க, ஜூட்டு அப்படின்னு கிளம்புற மாதிரி சொல்கிறேன். நல்ல கையை வைத்து மேலே ஃபேன் ரெடிப்படாமல் பார்த்துங்க. இந்த வேதாகமத்தை தேவன் எனக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். உள்ளத்தின் விருப்பங்களை இதைத்தான் வைத்திருக்கிறார். நான் கண்டிப்பாக படிப்பேன், தேவனுக்கு பிரியமா நடப்பேன். டெய்லி நீங்கள் பைபிள் படிக்கணும். அப்படி பைபிள் படிக்கும்போது நான் பேசும்போது சில சம்பவங்களை சொல்லும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். அது மாத்திரம் இல்லை, ஆராதனை நிகழ்வுகளை நீங்கள் தவற விடக்கூடாது. நம்ம ஆராதனை இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். எங்கே போயிட போகுது ஆராதனை, பாஸ்ட் எங்கே போயிட போகுது, அப்படிலாம் கிடையாது. புத்தியுள்ள ஆராதனை. என்ன ஆராதனை? புத்தியுள்ள ஆராதனை. இதுக்கு பின்னால் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். புத்தியுள்ள 5 கன்னிகைகள், புத்தி இல்லாத 5 கன்னிகைகள். புத்தி இல்லாத கன்னிகைகள் காலதாமதமாக வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. எதை மிஸ் பண்ணிட்டாங்க? மணவளனை மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆராதனையை மிஸ் பண்ணாதபடிக்கு நம்ம ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை, புத்தியுள்ள கன்னிகைகளை போல மணவாளனை வந்து அடைகிற ஒரு ஆராதனை என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தது, உங்கள் கைகள் பிரயாசங்களில் வரும் ஆசீர்வாதங்களின் முதற் பங்குகளை காணிக்கைகளாக, தசமபாகங்களாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து
படைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அடிப்படை, ஊற்று, மூலதனம், விதை. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய கைகள் முதற் பங்குகளை கர்த்தருக்கு கொண்டு வந்து படைக்கிறதுல தான் இருக்கு. இந்த விதைக்கிறதுல தான் ஒரு விவசாயிக்கு அறுவடை இருப்பது போல ஒரு விசுவாசிக்கு தேவ சமூகத்தில் கொண்டு வந்து படைக்கிறது தான். அதனால நீ என்ன வேலை செய்றீங்க, என்ன பிரயாசம் பண்றீங்க, எல்லாவற்றிலும் முதற் பங்குகளை ஒரு மனுஷனுக்காக அல்ல, கர்த்தருக்காக கொண்டு வந்து படைக்கிற ஒரு காரியத்தை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய கரத்தை உங்களுக்காக திறந்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அடுத்த காரியம், எல்லாவற்றுக்காகவும் இப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்காகவும் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பதற்றப்படாதீங்க, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் புலம்பி அழாதீங்க. திடீர்னு ஒரு காய்ச்சலா உடனே பயப்படாது, ஜெபம் பண்ணுங்க, எண்ணெய் பூசுங்க. ஜெபத்தினால சில வெற்றிகளை, ஜெயங்களை, ஜெபத்தினால சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த வருஷத்துல நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. பிள்ளைகளை கர்த்தருக்காக சத்தியத்துல வளருங்கள். பிள்ளைகளை கர்த்தருக்காக சத்தியத்துல, நீங்க ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் என் பிள்ளைகளை நான் போறேன்னா என் பிள்ளைங்க தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துடுவாங்களேன்னு சொல்லி, நீங்க பசியா இருந்தா கூட பிள்ளைகள் பசியா இருக்கும்போது நீங்க கொடுக்குறீங்கல்ல. பொல்லாத பெற்றோர் அப்படி செய்றீங்க. ஆனா இன்னும் நல்ல பெற்றோரா இருக்கணும்னா, நான் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டேன்னா என் பிள்ளைகளை இழந்துருவாங்க, என் பிள்ளைகளுக்காகவே நீங்க எங்க போறேன், ஆலயத்துக்கு போறோம்னு சொல்லி பிள்ளைகளுடைய காரியத்துல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. வேலை ஸ்தலத்துல சாட்சியா இருங்க. உங்கள்கிட்ட பழகக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க ஆண்டவரை பத்தி என்ன செஞ்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. நேற்றுக்கு காலையில 31ஆம் தேதி காலையில வர என்னுடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி, ஒரு 3-4 வயசு பையன் டிவிஎஸ் செக்ஷன்ல வச்சுட்டு வேகமா போறாங்க. டம்முன்னு ஒரு சவுண்ட். நானும் முன்னாடி தான் பாக்குறேன். அப்படியே ரோட்டு ஓரத்துல அப்படியே கீழே கடந்து அப்படியே குடிக்கிறாங்க 2 பேரும். வண்டியை அப்படியே நிறுத்திட்டு ஓடி வந்து கர்ச்சிப்பு, என் ஒயிட் பேண்ட்லாம் கூட ரத்தமா இருக்கு, கர்ச்சிப்பு எடுத்து அந்த சின்ன பையன் வைக்கிற கர்ச்சிப்பே நனையுது, அதையும் தாண்டி பீரிடுது. ஷால் எடுத்து கட்ட உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. அதுக்குள்ள ஒரு கூட்டம் கூடியாச்சு. யோசிக்கிறோம், ஒரு சின்ன ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடிஞ்சது. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க எல்லா விதத்திலையும் நீங்க ஆண்டவரை பற்றி என்ன செய்யணும், இருக்கிற இடத்துல சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்லலன்னா அவங்க போற இடமே வேறையா மாறிடும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா சரியான இன்னைக்கு உடனே கூட நீ பரதேசில் இருப்பாயின்னு அட்ரஸோட நம்ம என்ன செய்யணும், தெளிவா ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, கண்டிப்பா நீங்க எந்த சூழ்நிலையிலும் வருஷம் முழுவதும் பயப்படாம வாக்குத்தத்த வசனத்தை நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். இந்த வசனத்தை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கு. போன வருஷம் வாக்குத்தத்த வசனத்தை நீங்க திவ்யா சொல்லும் போது முழுசா சொல்லிச்சு. நான் ஆச்சரியமாச்சு. பயப்படாதீர்கள், பயப்படாதே, விசுவாசம் விசுவாசம் உனக்காக அந்த முழுசு. ஆனா எல்லாமே பயப்படாதே, விசுவாசம் உங்களோடாயிரு, இது மட்டும் தான் முழுசா இருக்கு. அந்த முழு வசனம் தன்னுடைய லைஃப்ல நிறைவேறதுனால, காரணம் அது வசனத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். புரியுதா உங்களுக்கு? என்ன ஜெபனமா இந்த வசனத்தை இன்னைக்கு நீங்களாம் இங்க நிக்கிறது ஒரு பெரிய ஒரு இந்த வசனத்தினுடைய நிறைவேற்றமா நான் என்ன செய்யறேன் பார்க்கிறேன். அதே மாதிரி 2026 முடிஞ்சு 27 நம்ம நிற்போம். இந்த வசனம் நம்ம கூட நின்னதை நம்ம சொல்லுவோம். இந்த வசனம் நமக்கு செய்தது நாம் சொல்லுவோம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில காண்பித்ததான பெரிய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல சாட்சியா நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா.